Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான காரசாரமான சட்னி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சில்லு தேங்காய் பத்தை, நெக்ஸ்ட் வந்து ரெண்டு முழு முந்திரி எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு. நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 காஷ்மீரி சில்லி, 4 நார்மல் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிடுவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இதோட உளுத்தம்பருப்பு பாதி அளவு செவந்து வர விட்டு முந்திரி பருப்பு இதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டையும் நான் ஆட் பண்ணிடுறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுருவோம் இதை. இப்போ இது கூட நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். நான் இதில் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. நீங்கள் அது கூட நார்மல் காஞ்ச மிளகாய் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிங்கன்னா நல்லா காரசாரமாக இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ இது கூட இந்த வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இது கூட கட் பண்ண 2 தக்காளியும் ஆட் பண்ணிடுறேன். தக்காளியும் நல்லா பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுறேன். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணிடுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இது கூட கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிய விட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வெண்பொங்கல், இடியாப்பத்துக்கெலாம் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் இதை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திக்காக தான் வச்சுருக்கேன் சட்னி. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இது கூட தண்ணியை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா காரசாரமான சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.